அடுத்ததாக நாம் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நமக்கு அமல்கள் செய்வதற்காக வேண்டி, வணக்க வழிபாடுகளை அதிகம் மேற்கொள்வதற்காக வேண்டி இந்த மாதத்தை நமக்கு அல்லாஹ் தந்து, இந்த மாதத்திலே இறுதி 10 என்று சொல்லக்கூடிய இறுதி 10 நாட்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். எனவே இந்த இறுதி 10 நாட்களிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிக்கு ஏற்ப தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபி அஷ்ஹுரில் அவாஹிர் என்று ஃபி ஆஹிர் ரமலான், நீங்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே லைலத்துல் கத்ருடைய ஒற்றைப்படையான அந்த சங்கை மிக்க அந்த இரவை, மாட்சிமை மிக்க அந்த இரவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஒற்றைப்படையான நாட்களிலே தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே ஒற்றைப்படையான நாட்கள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த நாட்களிலே தான் ரமலானிலே நாம் இந்த கத்ருடைய ஒற்றப்படையான இந்த நாட்களிலே தான் லைலத்துல் கத்ர் இரவை நாம் தேடி பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இதற்கு மாற்றமாக, நபி வழிக்கு மாற்றமாக, நம்முடைய நாடுகளிலே சில நபி வழிக்கு மாற்றமாக செயல்படுத்தக்கூடிய, செயலாற்றக்கூடிய, செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்திலே. அதிலே குறிப்பாக சொல்ல போனால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை குறிப்பாக அவர்கள் குறிப்பாக்கி 27ஆம் இரவு ஒன்று மாத்திரம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அதை சிறப்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரமலானுடைய இறுதி காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆயிஷா நாயகி கோருகிறார்கள், எத்தஃபத்தர கதமா يتفطر قدماه لما تصنع يا رسول الله غفر لك ما تقدم من ذنبك. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தங்களுடைய இரு கால்களும் வீக்கம் ஏற்படுகின்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், நின்று உணங்குகிறீர்களே, ஏன் என்று கேட்கின்ற போது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நீங்களோ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்தும் ஏன் இவ்வாறு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று தன்னுடைய மனைவி ஆயிஷா கோருகின்ற போது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்திலே கூறுகிறார்கள். சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய இறுதி நாட்களிலே அவர்கள் கடைசி வரைக்கும், அவர்கள் சஹர் செய்கின்ற வரைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள், நின்று வணங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே தெளிவான புகாரி முஸ்லிம்களுடைய செய்திகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலானில் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நின்று வணங்க வேண்டும். யார் மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் வஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பி, யார் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்ற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் நான் ஹதீஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இறுதி 10 நாட்களை நாங்கள் கட்டாயம் அதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நின்று வணங்க வேண்டும். அதே போன்று அந்த இறுதி 10 நாட்களிலே நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் பள்ளியிலே தரித்து இருக்கலாம், இஅ்திகாஃப் இருக்கலாம். இதுவும் உயர்ந்த ஒரு நபி வழியாக அமையப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த கடைசி ரமலானிலே நாங்கள் என்ன செய்யலாம், ரமலானில் ஆரம்பத்திலேயோ நடுப்பத்திலோ அல்லது இறுதி 10 நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அதிகமாக உம்ராக்களை நாங்கள் செய்யலாம். ஏன் இந்த ரமலானில் செய்யக்கூடிய இந்த உம்ராவுடைய கூலி நபியோடு என்ன ஹஜ் செய்த அந்த கூலியாக அமையப்பட்டிருக்கிற இந்த கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் நபி மொழியில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரமலானில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் 10லிருந்து 700 வரைக்கும் இலா 700 லைஃபின் சுப்ஹானல்லாஹ் 10லிருந்து 700 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நன்மைகளை பன்மடங்காக்கி தரக்கூடிய ஒரு சங்கமிக்க மாதம் இந்த ரமலான் மாதமே தவிர வேற எந்த மாதமும் கிடையாது. எனவே என்று கூறி சகோதரர்களே, ரமலானில் ஒவ்வொருவரும் நாங்கள் எத்தளித்து இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை கொள்ளையடிப்போமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.